ஹாய் ஹலோ குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு அதாவது வீடியோ இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டாரோட ஃபுல்லாக வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். இது வந்து 4 to 6 month, அதுதான் வந்து செகண்ட் ட்ரைமஸ்டார்னு சொல்கிறோம். இதில் வந்து என்னென்ன ஃபுட்லாம் எடுக்கலாம், என்னென்ன ஃபுட்லாம் எடுக்கக்கூடாது, ப்ளஸ் வந்து இதோட பெனிஃபிட் என்ன, 4 to 6 month வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 4 to 6 month வந்து நமக்கு வந்து பியூட்டிஃபுல்லான லைஃப்னே சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 monthல வந்து நமக்கு கிடினஸ், வாமிட்டிங், டயர்னஸ் எல்லாமே இருந்திருக்கும். அடுத்து இந்த 4 to 6 monthல வந்து நமக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. 5 monthல வந்து நம்மளுடைய குழந்தைங்களோட அசைவை வந்து நம்மளால நல்லாவே கவனிக்க முடியும். ஸோ அதனால வந்து இது பியூட்டிஃபுல்லான லைஃப்னு சொல்றோம். இந்த லைஃப்பை வந்து நம்ம எப்படிலாம் குழந்தைக்கு என்னென்ன ஃபுட்லாம் கொடுத்து இன்னும் அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இதுல வந்து புரோட்டீன், கால்சியம், அயன் ரிச் ஃபுட்டு எல்லாமே எடுத்துக்கிறோம். பார்த்தீங்கன்னா சுவரொட்டி, ஃபிஷ்ஷு, எக்கு, மில்க்கு, இதுல எல்லாமே வந்து கால்சியம், புரோட்டீன், அயன் ரிச் ஃபுட் டயட்டு. ஸோ அதனால இதெல்லாம் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து குழந்தைங்களோட growth அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கும் போன் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ அதனால இது எல்லாமே அதிகமாக எடுத்துக்கோங்க. இன்னொன்று கேட்டிங்கன்னா, வாட்டர் இன்டேக் வந்து நம்ம அதிகப்படுத்திக்கணும்னா ப்ரெக்னன்சி டைமில் வந்து டெலிவரி டைமில் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. இன்னொன்று வந்து இதில் அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட்டு எதுன்னா, பாயில் பண்ணாத எக்கு, பாயில் பண்ணாத ஃபிஷ்ஷு, காஃபி குடிக்கிறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். நமக்கு வந்து இன்சோம்னியா வரதை வந்து தடுக்கும். 4 to 6 மந்த்லேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸ் பண்ண வந்து பழகிக்கிட்டோம்னா டெலிவரி டைமில் வந்து நமக்கு நார்மல் டெலிவரி கண்டக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.